ராதா ரவி சாரோட ஸ்பீச்னாலே இஷ்யூஸ் வருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் இப்போ நயன்தாரா மேமை பற்றி போய்கிட்டு இருக்கு. சக்ரி தோலத்தியோட டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் நயன்தாரா மேம் நடிக்கிற படம் தான் குலையுதிர் காலம். இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் இப்போ ரீசெண்டாக நடந்தது. அண்ட் இந்த ட்ரெய்லர் லான்ச்சில் தான் நயன்தாரா மேமை பற்றி ராதா ரவி சார் ஸ்டேஜில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நயன்தாரா மேம் ஒரு சிறந்த நடிகைனும் அவரை பற்றி வராத செய்திகளே இல்லைன்னு. முந்தியெல்லாம் காட் ரோல்ஸை கேஆர் விஜயா தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யார் வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அண்ட் இப்போ நடிக்கிறவங்க எல்லாரும் கும்பிடுற மாதிரியும் இருக்காங்க, கூப்பிடுற மாதிரியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் ரொம்ப அருவருப்பாக பேசியிருக்காரு. இவரோட இந்த ஸ்பீச்சுக்கு ராதிகா மேம், சின்மயி அப்படின்னு சினி ஃபீல்டில் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் விக்னேஷ் சிவன் இதை பற்றி ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரை குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தர் இப்படி மேடையில் அருவருப்பாக பேசுறதும் அதுக்கு ரசிகர்கள் பாராட்டி கைத்தட்டுறதும் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு அந்த ட்வீட்டில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இஷ்யூனால ராதா ரவி சார் திமுகலேருந்து விலக்கியிருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் வைரல் ஆனதுனால ராதா ரவி சார் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அண்ட் என்னால் திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னா நான் கட்சியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் சினிமா பற்றின நிறைய இன்சிடென்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இன்னொரு சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.